ஓம் சாய்ராம், ஓம் முருகா சரணம். முருகப்பெருமானோட அற்புதங்களை நிறைய பேர் நமக்கு மெயில் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி நிறைய பேர் நமக்கு முருகப்பெருமானோட அற்புதங்களை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து நம்ம முருகப்பெருமானோட அற்புதத்தை நம்ம சேனல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா தோணிட்டே இருந்துச்சு. அதனால அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க வீட்டுல நேத்து முருகப்பெருமான் ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க. அந்த அற்புதத்தை இந்த வீடியோ எண்டில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உண்மையாலுமே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் முருகப்பெருமான அற்புதத்தை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதில் ஒரு சில கமெண்ட்டை நம்ம பார்க்கலாம் வாங்க. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது, திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு தொடர்ந்து வாரம் இந்த சகோதரர் போயிருக்காங்க. 4வது வாரம் அவங்க போறப்போ அவங்கள்ட்ட இருந்த 2 லட்சம் ரூபாய் கடன் வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகப்பெருமானை நம்பி அவங்க தொடர்ந்து 4 வாரம் போய் 4வது வாரத்துல அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அற்புதம். அடுத்து இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, முருகப்பெருமான் எனக்கும் நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க, சொல்ல வார்த்தையே இல்லை முருகா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். அப்புறம் இன்னொரு சகோதரர் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, இவங்க திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்லி 1.5 வருஷமா போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு திருச்செந்தூரே போக முடியல. இவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்து ஒரே வாரத்துல அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க முருகப்பெருமான தரிசனம் பண்ணியிருக்காங்க. தரிசனம் பண்ண ஒரே வாரத்துல அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அவங்களோட கர்மாவை போக்கி முருகப்பெருமான அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்க வந்து கிருத்திகை அப்படின்றத மறந்துட்டு வேலைக்கு போயிருந்திருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், ஆகா இன்னைக்கு கிருத்திகை ஆச்சு, நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் முடிச்சு பால் வந்து நெய்வேதியா வச்சு முருகப்பெருமானுக்கு முன்னாடி, முருகா நான் கிருத்திகைன்னு மறந்துட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து ஸ்பூன்ல எடுத்து அப்படியே ஊட்டி விட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியம், அந்த ஸ்பூன்ல உள்ள பாலை முருகப்பெருமானு குடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நம்பவே முடியலையா, பால் கீழே சிந்திரிச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருக்காங்க. ஆனா சிந்தின அடையாளமே இல்லை. அந்த பாலை முருகப்பெருமான் ரொம்ப அழகா குடிச்சிருக்காங்க. இவங்க மனசளவுல கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி மனசால வேதனைப்பட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி உட்காந்து அழுது அந்த பாலை ஊட்டி விட்டுருக்காங்க. அவங்களோட வேண்டுதல்ல முருகப்பெருமான் கேட்டு அப்படியே அந்த பாலை வாங்கி குடிச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் முருகப்பெருமான் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, யூடியூப்ல வந்து முருகப்பெருமானை பத்தி ரொம்ப மிகப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க மனசு ரொம்ப தெளிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம முருகப்பெருமான். அடுத்த ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, அவங்களோட அம்மாவுக்கு வந்து பித்தப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவங்க வந்து முருகப்பெருமான்கிட்ட நம்பி முருகப்பெருமான்கிட்ட வேண்டி இருந்திருக்காங்க. முருகப்பெருமானோட அற்புதத்தினால இப்ப அவங்க அம்மாவுக்கு பித்தப்பை எடுக்க வேண்டாம், சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்க ரொம்ப உருக்கமா பேசியிருக்காங்க. பாருங்க, இவங்க வாழ்ற வாழ்க்கையே முருகப்பெருமான் போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முருகப்பெருமானை பத்தி யாரு பேசினாலும் எனக்கு அழுக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை அதுதான். எப்பயுமே நம்ம ஒருத்தவங்கள ரொம்ப விரும்பி அவங்கள நினைக்கும் போது, அவங்கள பத்தி யாராவது பேசும்போது நம்மள அறியாம கண்ணீர் தண்ணி வருது பாருங்க, அதுதான் உண்மையான பக்தி. அப்புறம் இன்னொரு சகோதரி அவங்களுக்கு நடந்த அற்புதத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து திருச்செந்தூருக்கு ஜூன் 1 அவங்களோட பர்த்டே அன்னைக்கு முருகப்பெருமான தரிசனம் பண்ண போயிருந்திருக்காங்க. அவங்க அம்மாவோட போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பஸ் ஏறும்போது அவங்க அம்மா வந்து கீழே விழுந்திருக்காங்க. கீழே விழுகும் போது அவங்க தலைக்கு பின்னாடி கல் இருந்திருக்கு. ஆனா முருகப்பெருமான நேர்ல வந்து அவங்களுக்கு ஒரு அடி கூட படாம காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க கூடவே முருகன் வந்து அவங்களை காப்பாத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, முருகப்பெருமான தரிசனம் பண்றதுக்கு திருச்செந்தூர் போயிருக்காங்க. ஆனா ரொம்ப கூட்டமா இருந்ததுனால முருகப்பெருமானை பார்க்க முடியாம ரொம்ப மனசு கஷ்டத்தோட வெளியில வந்திருக்காங்க. அவங்களோட பக்திக்கு மெச்சி முருகப்பெருமானே நேரா வந்து அவங்க தரிசனம் கொடுத்திருக்காங்க சிலா ரூபத்துல. அதை அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க போய் தரிசனம் பண்ண முடியலன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். அதனாலதான் முருகப்பெருமான் நானே உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு முருக பக்தர் அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க சென்னையில இருந்து ஹொசூர் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆன அந்த நேரத்துல யாருன்னே தெரியாத ஒருத்தவர் அவங்க மேல தண்ணி தெளிச்சு சந்தனம் வச்சு, அம்மா நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வீடு வந்து அவங்கள விட்டுட்டு போயிருக்காங்க.
ரொம்ப பெரிய அற்புதம். முருகப்பெருமான நேர்ல வந்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இதுதான் முருகப்பெருமான் நம்பினவங்களுக்கு முருகன் எந்த ரூபத்துல வேணாலும் வருவாங்க, எந்த ரூபத்துல வேணாலும் காட்சி தருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம். அப்புறம் இன்னொருத்தவங்க திருச்செந்தூர்ல நடந்த ஒரு அற்புதத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. திருச்செந்தூர் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க. நாளை கிணறுல குளிக்கிறதுக்காக நின்று இருந்திருக்காங்க அவங்க குழந்தையோட. ரொம்ப கூட்டம். அந்த டயத்துல அவங்கள யாரோ ஒருத்தவங்க எக்ஸ்கியூஸ் மீ வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாண்டி கிராஸ் பண்ணி போயிருந்திருக்காங்க. திரும்பி பார்த்து இவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி சிரிச்சுட்டு போயிருந்திருக்காங்க. இவங்களுக்கு முருகப்பெருமான நேர்ல வந்து இவங்களை பார்த்து சிரிச்ச மாதிரி இவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்களுக்கு அந்த சிரிப்பும் அந்த முகமும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. முருகப்பெருமான நேர்ல வந்து புன்முறுவல் செய்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொரு முருக பக்தர் வந்து வைகாசி பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா திடீர்னு வேலையினால சீர்காழி போயிட்டாங்களாம். மனசு ரொம்ப தவிச்சுக்கிட்டே இருந்திருக்கு, முருகப்பெருமானை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க அக்கா பொண்ணு சொல்லியிருக்காங்க நான் திருச்செந்தூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பொண்ணோட சேர்ந்து இவங்களும் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணியிருக்காங்க. மனசளவுல முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொரு முருக பக்தர் அவங்க திருச்செந்தூருக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. நல்ல மழை, எல்லாருமே இந்த நேரத்துல அங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பக்கத்துல உள்ள சிவன் கோயில்ல போய் மனமுருகி வேண்டி இருந்திருக்காங்க. திருச்செந்தூர் வந்து உன்னை தரிசிக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டி இருந்திருக்காங்க. அது வரைக்கும் இருந்த மழை அதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிச்சு இவங்க திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுதான் பக்தி. முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா போதும், முருகப்பெருமானே அதுக்கு வழிகாட்டுவாரு. எந்த ரூபத்துல வேணாலும் நமக்கு வழிகாட்டுவாரு. இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல யாருமே இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிருக்காங்க. என் பையன் வந்து பசங்களோட வெளியில போயிருக்கான். நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன். நான் தனியா எப்பவும் வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஓட விட்டுட்டு அதை கேட்டுட்டே இருப்பேன். சாய் சச்சரித்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஸ்தவன மஞ்சரி ஓட விட்டுருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா டிவி மட்டும் போட்டு விட்டு நான் வாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துட்டே இருப்பேன். கரெக்டா பாத்தீங்கன்னா நான் நேற்று மத்தியானம் அரண்மனை 3 வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் அதை வந்து மியூட் பண்ண வாக்குல தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு எப்படிதான் அந்த ரிமோட் ஆனுச்சுன்னே தெரியல. முருகனோட பாட்டு அரண்மனை 3 படத்துல வரும் பாத்தீங்கன்னா, முருகனோட பாட்டு கரெக்டா அந்த பாட்டு வர்றப்ப அந்த மியூட் பட்டன் எப்படி ஆனுச்சுன்னே தெரியல. டக்குன்னு ஆனாயி இந்த பாட்டு டக்குன்னு ஆனாயி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அப்படியே மனசெல்லாம் படபடன்னு ஆயிடுச்சு. என்னடா அது, முருகப்பெருமானை பத்தி நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது முருகப்பெருமான் பாட்டுக்கு கரெக்டா எப்படி அந்த ரிமோட் ஆனுச்சு அப்படின்றது எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்தது. இது முருகப்பெருமான் செய்த ஒரு லீலை தான். என்ன சொல்றதுனே தெரியல. இவர் பண்ற அற்புதங்கள் எல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. இன்னும் நிறைய அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சரவணபவ முருகா போற்றி போற்றி.